தொடர்பென இனி விரிவான உள்நாட்டு செய்திகள். யாழ் மாவட்ட மக்களின் வாழ்வாதார நடவடிக்கையை மேம்படுத்தும் நோக்கில் கடன் வழங்கும் வேலை திட்டம் ஒன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் எதிர்வரும் 19ஆம் தேதி யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெறவிருக்கின்றது. இதன்போது சுமார் 20 கோடி ரூபாய் தொகையானது 1280 பேருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வீடமைப்புக்காகவும் சுயதொழிலுக்காகவும் தலா 2,50,000 ரூபாய் வரையான கடன் தொகை வழங்கப்பட உள்ளது. நிர்மாணத்துறை அதிகார சபை மற்றும் இலங்கை வங்கியின் ஒத்துழைப்போடு மேற்படி கடன் திட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான சகல பணிகளும் பூர்த்தியடைந்துள்ளதாக தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 65 உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் 5,688 வேட்பாளர்கள் போட்டியிடும் அதேவேளை 875 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இந்த தேர்தலில் பங்கு கொள்ள 26,30,975 வாக்காளர்கள் வாக்களிக்கும் தகமைகளை கொண்டுள்ளனர். அரசியல் கட்சிகள் 20 72 சுயேட்சை குழுக்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். வாக்காளர்கள் தமது வாக்குகளை பதிவு செய்வதற்காக 2,226 வாக்குச்சாவடிகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கிளிநொச்சியில் தேர்தல் நடவடிக்கைகளை சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்லும் நோக்கில் தேர்தல்கள் செயலகம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் வாக்களிப்பவர்களுக்காக வாக்காளர் அட்டை விநியோகம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று வரையில் 80% வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் அதிபர் MKP திசாநாயக்க தெரிவித்தார். வாக்காளர் அட்டைகளை இதுவரையில் பெற்றுக்கொள்ள தவறியவர்கள் தமது பிரதேச அஞ்சல் அலுவலகங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் மீள்குடியமர்த்தப்பட்ட மக்கள் ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட அடையாள அட்டைகளை மீண்டும் பயன்படுத்தி வாக்களிப்பில் கலந்து கொள்ள அனுமதி வழங்குவது தொடர்பாக தேர்தல்கள் ஆணையாளருடன் கலந்துரையாட உள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த அமைப்பின் நிறைவேற்று அதிகாரி ரோஹிணி கெட்டி ஆராய்ச்சி இது தொடர்பாக மேலும் கூறியவை வருமாறு: வடக்கில் தேர்தல் வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்று JVPயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் குற்றம் சாட்டியுள்ளன என ரோஹிணி கெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசும் தேர்தல் ஆணையாளரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் கண்காணிப்பாளர்கள் என்ற வகையில் தேர்தல் அமைதியாக இடம்பெற வேண்டும் என்பதே எமது விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அரசோ எதிர்க்கட்சிகளோ மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தேர்தல் மீது வடக்கு மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்க செய்யக்கூடாது என ரோஹிணி கெட்டி ஆராய்ச்சி குறிப்பிட்டார். யுத்தம் முடிவடைந்து ஒரு சில வருடங்களுக்குள்ளேயே தமது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் உரிமையும் சுதந்திரமும் வடக்கு மக்களுக்கு இருக்க வேண்டும். இந்த சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் பாதிக்கும் வகையில் அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் அமையக்கூடாது என்று அவர் மேலும் தெரிவித்தார். கிளிநொச்சியில் தொடர்ந்தும் மீள்குடியமர்வு இடம்பெறுகின்றது. அது இன்னும் முடிவடையவில்லை எனவும் ரோஹிணி கெட்டி ஆராய்ச்சி தெரிவித்தார். இவர்களில் தேசிய அடையாள அட்டைகள் இல்லாத பலரும் உள்ளனர். அவர்கள் தற்காலிக அடையாள அட்டைகளை பயன்படுத்தலாம். தற்காலிக அடையாள அட்டைகள் வழங்கும் நடவடிக்கை இந்த மாதம் 13ஆம் தேதியுடன் முடிவடைந்துள்ளதால் அதிகம் சிக்கல் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருந்தார். இந்த மக்களுக்கு ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட அடையாள அட்டைகளை இந்த மக்கள் ஒரு தடவை வாக்களிப்புக்கு பயன்படுத்தினர். தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் இந்த ராணுவ அடையாள அட்டைகளை பயன்படுத்த அனுமதி வழங்குவது தொடர்பாக நாம் தேர்தல்கள் ஆணையாளருடன் கலந்தாலோசிக்க உள்ளோம் என்றார். இவரிடத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக 56 பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ளதுடன் 4,464 பேர் இந்த காய்ச்சலுக்கு உள்ளாகியுள்ளனர் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவற்றுள் அதிகமாக கம்பஹா மாவட்டத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குருணாகலை மாவட்டத்திலேயே அதிகமாக 1,346 பேருக்கு இந்த காய்ச்சல் பரவி காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹம்பாந்தோட்டை மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் இந்த காய்ச்சல் காரணமாக முறையே 4 உயிர் இழந்துள்ளனர். டெங்கு தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேலும் ஒரு பாரிய சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் கொழும்பு நகரினுள் விரைவில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னர் மேற்கொள்ளப்பட்ட சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் அதிக அளவிலான பலனை தரவில்லை என கொழும்பு மாநகர சபையின் பிரதம மருத்துவ அதிகாரியின் காரியாலயம் தெரிவித்துள்ளது. டெங்கு தொற்று காரணமாக மரணமானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகர எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் இருந்து 25 முதல் 30 வரையிலான நோயாளர்கள் நாளாந்தம் சிகிச்சை பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 70% மேற்பட்ட டெங்கு தொற்றுகள் பெரும்பாலும் கொழும்பு வடக்கு பிரதேசத்திலேயே பதிவாகியுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் மருத்துவ அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். கொள்ளுப்பட்டி, பம்பலப்பட்டி, கருவாக்காடு மற்றும்
கொம்பனித்தெரு போன்ற பிரதேசங்களில் இருந்து மிக குறைவான டெங்கு தொற்றுக்குள்ளானவர்களே இனம் காணப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கில் 7 ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. நாளையும் நாளை மறுதினமும் இந்த நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. வவுனியா, ஓமந்தை, முல்லைத்தீவு, பிஸ்வமடு, அக்கராயன்குளம், மல்லாவி மற்றும் உடுப்பட்டி ஆகிய இடங்களில் இந்த நிலையங்கள் அமைகின்றன. அமைச்சர் பஷில் ராஜபக்ச இவற்றை திறந்து வைக்கிறார். இதேவேளை லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனமும் வடக்கில் எரிபொருள் நிலையங்களை அமைக்கப் போவதாக அதன் முகாமை பணிப்பாளர் சுரேஷ்குமார் தெரிவித்தார். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் வெளியீட்டினை 50,000 பரல்களில் இருந்து 100,000 பரல்களாக அதிகரிக்கும் ஈரானின் உதவி செயற்திட்டத்தினை இலங்கை அரசாங்கம் மறுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. தற்போது சபுகஸ்கந்தில் நாளாந்தம் 40,000 பரல்கள் சுத்திகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய மாகாணத்தில் தொடர்ந்து மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று மத்திய மாகாணத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் காலநிலை அறிவிப்பாளர் லக்ஷ்மி ராதீப் தெரிவித்தார். நாட்டில் தற்பொழுது தென்மேற்கு பருவ காலநிலை நிலவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் மேற்கு சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் வடமேற்கு பகுதிகளிலும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் காலநிலை அறிவிப்பாளர் லக்ஷ்மி ராதீப் மேலும் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு சிறைச்சாலைகள் திணைக்களம் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அத்தோடு வவுனியா சிறைச்சாலையில் கைதிகள் மேற்கொண்டுள்ள உண்ணாவிரத போராட்டம் குறித்து சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் VRD சில்வா சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளார். 4 பேர் வவுனியா சிறைச்சாலையில் மேற்கொண்டுள்ள இப்போராட்டத்தில் மேலும் 30 பேர் நேற்று இணைந்து கொண்டுள்ளதாகவும் அறியப்படுத்தியுள்ளார். பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு மூலம் கிராமிய மட்ட அபிவிருத்தியை நோக்காக கொண்டு செயற்படுத்தும் மிலேனியம் அபிவிருத்தி இலக்கு என்ற திட்டத்தின் அறிவூட்டும் செயலமர்வுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்று வருகின்றன. மஹிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் கிராம மட்டத்தில் வறுமையினை ஒழிப்பதற்காக அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மிலேனியம் அபிவிருத்தி இலக்கு திட்டம் பிரதேச செயலங்கள் ஊடாக கிராமங்களில் உள்ளவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றது. இது தொடர்பிலான செயலமர்வு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலத்துக்குட்பட்ட அனைத்து கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் இடம்பெற்று வருகின்றது. 15 கிராம சேவர் பிரிவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு அதற்குட்பட்ட கிராம மாதர் அபிவிருத்தி சங்கங்கள், ஆலய தலைவர்கள், கிராம சேவையாளர்கள், சமுத்தி உத்தியோகத்தர்கள் உட்பட அமைப்புகள் ஊடாக இந்த அறிவூட்டும் செயலமர்வு நடத்தப்பட்டது. பெரிய கலாறு இந்து இளைஞர் மன்ற மண்டபத்தில் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் சசிகுமார் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் ரங்கநாதன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு மிலேனியம் அபிவிருத்தி இலக்கு தொடர்பில் சிறப்புரை வழங்கினார். 8 இலக்குகளை கொண்டுள்ள மிலேனியம் அபிவிருத்தி இலக்கு கிராம மட்டத்தில் வறுமையினை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த மகோற்சவ பெருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 25 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதையடுத்து ஆலய சுற்றாடல் அழகுபடுத்தும் பணியினை யாழ் மாநகர சபை ஆரம்பித்துள்ளது. தற்காலிக மலசல கூடங்கள் அமைத்தல், ஆலய சுற்றாடலில் அதிக மின்விளக்குகளை பொருத்துதல், ஆலய சுற்றாடலில் மண் பரப்புதல், குடிநீர் தொட்டிகளை அமைத்தல் ஆகிய பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. ஆலய சுற்றாடலில் யாழ் மாநகர சபையின் அனுமதியின்றி வர்த்தக ஸ்தாபனங்களை திறப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என யாழ் மாநகர சபை மேஜர் திருமதி யோகேஸ்வரி பர்குணராஜா அறிவித்துள்ளார். வர்த்தக ஸ்தாபனங்களை திறப்பதற்கான காணிகளை ஒதுக்குவதற்கான கேள்விகளை யாழ் மாநகர சபை கோரியுள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்களை யாழ்ப்பாண மாநகர சபை அலுவலகத்தில் பெற்று எதிர்வரும் 28/7/2011 முன் சமர்ப்பிக்க வேண்டும் என கோரியுள்ளனர். சிறிய இடைவெளியை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்.